Hello all, welcome to Canva series. இன்னைக்கு வீடியோல கலர் பேலட்னா என்ன, கலர் தியரினா என்ன, அது ஒரு டிசைனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் கலர் கோடுங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா ஆடியன்ஸோட மூடை வந்து அந்த கலர் கோடு தான் செட் பண்ணும். ஃபிலிம்னு எடுத்தோம்னா ஒரு ஹாப்பி மூட், ஒரு சேட் மூட், ஒரு சென்டிமெண்ட் சீன், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு கலர் கோட் யூஸ் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதே கான்செப்ட் தான் நம்ம போஸ்ட் டிசைனுக்கும். வீடியோக்கும் போஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, வீடியோங்கிறது ஒரு மோஷன் பிக்சர், அவ்வளோதான். ஸோ கலர் கோடுங்கிறது டிசைன்லையும் வீடியோலையும் சேம் ரோல் தான் பிளே பண்ண போகுது. ஸோ கலரோட இம்பார்ட்டன்ஸ் ஒரு வீடியோவில் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு தான் ஒரு டிசைன் போஸ்டர்லையும் இருக்கும். கலர் தியரிங்கிறது ஒரு மிகப்பெரிய டாபிக். ஆஸ் அ சோஷியல் மீடியா மார்க்கெட்டரா நம்ம அவ்வளோ டீப்பாக லேர்ன் பண்ணி டிசைன் பண்ணுங்கிறது தேவை கிடையாது. பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் கலர் தியரியில் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஷார்ட்டாக ஈஸியாக கலர் தியரியை லேர்ன் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். கலர்ஸ்ன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது பிரைமரி அண்ட் செகண்டரி கலர்ஸ். பிரைமரி கலர்ஸ் அப்படின்னாலே ரெட், ப்ளூ, எல்லோ, RBYன்னு சொல்லுவோம். செகண்டரி கலர்ஸ் அப்படின்னா இந்த பிரைமரி கலர்ஸோட காம்பினேஷன்ல வரது தான் செகண்டரி கலர்ஸ். பட் டிசைன் வரும்போது பிரைமரி கலர்ஸ் அப்படின்னா உங்க பிராண்டோட கலர்ஸ் தான் பிரைமரி கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செகண்டரி கலர்ஸ் அப்படின்னா உங்க பிராண்டு கலருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கலர்ஸ் எல்லாமே செகண்டரி கலர்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் ஆக்சன்ட் கலர்ஸ்னு ஒரு டைப் சொல்லுவாங்க. அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா உங்க பிராண்டு கலர்ஸ் அண்ட் செகண்டரி கலர்ஸ் போக ஹைலைட் பண்றதுக்கு, ஏதாவது எம்பசைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றீங்கன்னா அதெல்லாம் ஆக்சன்ட் கலர்ஸ்ல வரும். ஷார்ட்டா சொல்லணும்னா பிரைமரி கலர் அப்படின்னா டிசைன் பொறுத்த வரைக்கும் அந்த 3 மெயின் கலர்ல ஒரு கலர், ப்ளூ, ரெட் இல்ல எல்லோ. இப்ப எக்ஸாம்பிள் ப்ளூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட செகண்டரி கலர் வந்து அதுக்கு கான்ட்ராஸ்டா, அதாவது உங்க டிசைன்ல மேட்ச் ஆகுற மாதிரி சூஸ் பண்ணணும்னா கிரே, ஒயிட் அந்த மாதிரி ஷேட்ல தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அதெல்லாமே செகண்டரி கலர்ஸ்ல வரும். அண்ட் ஆக்சன்ட் கலர்ஸ் அப்படின்னா இப்போ உங்க டிசைன்ல ப்ளூவும் கிரேவும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்ப ஆக்சன்ட் கலரா எல்லோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்ட முடியும். இப்போ பிரைமரி கலர்ஸ் வந்து எங்கெல்லாம் உங்க டிசைன்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லோகோஸ் அண்ட் டெக்ஸ்ட், மெயினா ஏதோ டெக்ஸ்ட் ஹைலைட் பண்ணும் உங்க டிசைன்ல அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க பிரைமரி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். செகண்டரி கலர்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்க பேக்ரவுண்டு இல்ல சப்ஹெட்டிங், பார்டர்ஸ் அந்த மாதிரி மெயின் போக சப்போர்ட்டிங்கா எது எது இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்க செகண்டரி கலர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் உங்க டிசைன்ல. ஆக்சன்ட் கலர்ஸ்ங்கிறது மெயினா வந்து நீங்க ஒரு பின் பாயிண்ட் பண்ணி சொல்ற மாதிரி, லைக் கால் டு ஆக்ஷன்ஸ், சப்ஸ்கிரைப் நவ், ஆர்டர் நவ், இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் வந்து நீங்க கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணி காட்டணும் உங்க டிசைன்ல, யூனிக்கா இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இதுல ஆக்சன்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் லாஸ்டா பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலருங்கிறது உங்க டிசைனோட பேஸ், அதாவது ஃபவுண்டேஷன் கலர்னு சொல்லலாம். இதுதான் வந்து உங்க டிசைன்ல பேக்ல இருக்க போறதுனால இதோட கான்ட்ராஸ்ட் வச்சு தான் நீங்க மற்ற கலர்ஸ் யூஸ் பண்றதை ஹைலைட் பண்ணி காட்ட முடியும். ஸோ இன்னும் இது புரியுற மாதிரி ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா பிரைமரி கலருங்கிறது உங்க வீடோட வால்ஸுக்கெல்லாம் அடிக்கிற பெயிண்ட் கலர்னு வச்சுக்கோங்க. செகண்டரி கலர்ஸுங்கிறது உங்க வீட்டுக்குள்ள வந்தோடனே இருக்க ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஏதாவது கர்டைன்ஸ் இந்த மாதிரி இதுக்கு நீங்க கலர்ஸ் சூஸ் பண்ணுவீங்களா, ஸோ அதெல்லாம் செகண்டரி கலர்ஸ்ல வரும். ஆக்சன்ட் கலர்ஸ் அப்படின்னா மெயினா இதெல்லாம் போக ஃபர்னிச்சர், கர்டைன்ஸ்லாம் போக டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்குன்னு ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து வீட்டில் வச்சிருப்போம். லைக் கேண்டில்ஸ் அண்ட் ஹேங்கிங் டாய்ஸ் அந்த மாதிரி சில இது வச்சிருப்போம். ஸோ அதில் யூஸ் பண்றது எல்லாமே தான் ஆக்சன்ட் கலர்ஸ். எப்படி நம்ம ஹவுஸுக்கு ஒரு இன்டீரியர் டிசைன் பண்ணும் போது கலர் மேட்ச் பண்றோமோ அதே மாதிரி தான் டிசைனுக்கும் நம்ம கலரை மேட்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம கலர் தியரியில இருக்க டைப்ஸ் ஆஃப் கலர் பேலட்ஸ் தான் பார்க்க போறோம். மோஸ்ட் காமனா யூஸ் பண்ற கலர் பேலட்ஸ் அப்படின்னா மோனோக்ரோமேட்டிக், அனலாகஸ், காம்ப்ளிமெண்டரி, ட்ரையாடிக், டெட்ராடிக். இந்த டைப்ஸ்லாம் எப்படி வந்துச்சுன்னா கலர் வீல் பேஸ் பண்ணி தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. இதுல பாருங்க, இந்த மாதிரி கலர் வீல் யூஸ் பண்ணி தான் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி கலர்ஸ்ன்னு சொல்லி பிரிக்கிறாங்க கலர் பேலட்ல. மோனோக்ரோமேட்டிக் பேலட் அப்படின்னா ஒரே கலரை டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ல யூஸ் பண்ணி டிசைன் பண்றது மோனோக்ரோமேட்டிக் பேலட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அனலாகஸ்னா உங்களோட கலர் வீல்ல பக்கத்துல இருக்க கலர்ஸை யூஸ் பண்ணி பண்றது தான் அனலாகஸ் டிசைன். நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்டரி. ஸோ உங்க கலர் வீல்ல ஆப்போசிட்ல இருக்க கலர்ஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்றது காம்ப்ளிமெண்டரி டிசைன். நெக்ஸ்ட் ட்ரையாடிக். இது வந்து ட்ரையாடிக்னா 3 ஸ்பேஸ் விட்டு விட்டு என்னென்ன கலர்ஸ் வருதோ அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்றது தான் ட்ரையாடிக் டிசைன். நெக்ஸ்ட் ஒன் டெட்ராடிக். டெட்ரானா 4ன்னு தெரியும்.
ஸோ 4 கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணும் உங்க கலர் வீல்ல. அந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ற கலர்ஸை எடுத்து டிசைன் பண்றது டெட்ராடிக் டிசைன். ஆன்லைன்ல நிறைய கலர் வீலோட லிங்க் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு கலர் கோட் இருக்கும். ஆன்லைன்ல நீங்க எந்த கலர் சூஸ் பண்றீங்களோ அதுக்கான கலர் கோட் கண்டிப்பா இருக்கும் அந்த வெப்சைட்லயே. ஸோ அந்த கலர் கோடை நீங்க கேன்வால யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் டைப் ஆஃப் பேலட்ஸ்ல மோனோக்ரோமேட்டிக் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் எப்படி பண்ணணுங்கிறத எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டிசைன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு நான் கிரியேட் கொடுத்து நியூ டிசைன் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட டைப் ஆஃப் கலர் பேலட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க டிசைன் பண்ண முடியும். இப்போ பாருங்க, நான் மோனோக்ரோமேட்டிக் கலர் பேலட்ல டிசைன் பண்றதுக்கு எல்லோ சாம்பிளா எடுத்திருக்கேன். ஸோ எல்லோ ரிலேட்டட் ஷேட்ஸை யூஸ் பண்ணி டிசைன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மோனோக்ரோமேட்டிக் கலர் பேலட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணும்போது ஒரே கலர் ஷேடை நம்ம யூஸ் பண்ண போறனால டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டுக்குலாம் வந்து கேர்ஃபுல்லா கலர் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். டிசைன் வரும்போது மெயினா ஒரு 2 to 3 கலர்ஸ் மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 1 to 2 ஆக்சன்ட் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு. ரொம்ப கலர்ஸ் யூஸ் பண்ணாலும் டிசைன் வந்து பார்க்க நல்லா இருக்காது. அண்ட் உங்க டெக்ஸ்டோட கலர்ஸும் வந்து உங்க டிசைனுக்கு ஏற்ற கலர்ஸ்க்கு கான்ட்ராஸ்டா இருக்காங்கிற மாதிரி அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிசைன் ஷீட்டை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதுல எல்லா கலர்ஸையும் நம்ம கிரீன் ஷேடுக்கு மாத்தி பார்க்கலாம். ஸோ ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் கலர் வேரியேஷன்ஸ் எந்த மாதிரி கொடுக்கணுங்கிறத ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம லாஸ்டா பார்க்க போற டாபிக் கலர் சைக்காலஜி. டிசைன் பார்க்கும்போது இதுவும் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணும். கலர் தியரியில ஆல்ரெடி இந்த கலர்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்கு தான் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி அசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ப்ளூ கலர் அப்படின்னா ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், நீங்க ஒரு அஷூரன்ஸ் தரீங்க ஆடியன்ஸ்க்கு அப்படின்னா அந்த மாதிரி டைப் ஆஃப் டிசைனுக்கு நீங்க ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில கலர்ஸ்க்கு இங்கே தான் யூஸ் பண்ணணும், இந்த டைம்ல யூஸ் பண்ணா நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு டிசைன் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டருக்கு எந்த அளவுக்கு கலர் தியரி பத்தி நாலேஜ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலா ஈஸியா சொல்லியிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பா நாங்க தருவோம். இன்னும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகும். தேங்க்யூ.